ஆனால் இது சினேகா மேம் சொல்லும்போது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு எப்போவுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்கள்ட்ட அந்த அந்த உணர்வு ஏன் வருது அப்படின்னா, அவங்க தொடர்ந்து என்னை பார்க்குறாங்க, என்னோட இப்போ மற்றவங்கெல்லாம் என்னோட ஒரு படத்தில் பழகிட்டு போயிட்டாங்க. அடுத்தவங்க என்னோட பழகிறதுக்கான நேரம் காலத்தை எடுத்துக்கிறல. ஓகே. அப்பப்போ சகஜமாக பேசி பழகும். இப்போ சரண்யா மாட்டையில் இப்போ போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் அப்போ சொன்னேன், ஆனால் ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர் சொல்லுவாங்க. ஆனால் சினேகா மேடம் வந்து அப்படி இல்லை. அவங்கள்ட்ட நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அந்த படத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, நான் எப்படி இருந்தேன்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் என்னோடய சூழல் என்னென்னு அவங்க நல்லா தெரியும். அந்த சூழலில் அவங்க எனக்கு எவ்வளோ விட்டு கொடுத்தாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு 25% தொகை நான் கொடுக்கல. ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் சம்பாதிச்ச உடனே முதல்ல கொண்டு போய் அவங்களுக்கு காசை கொடுத்தேன். அது அவங்களுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. ஸோ ஜென்யூனிட்டி அண்டு ரியல் கேர் அண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அதை தாண்டி எதையுமே பேசாத ஒரு விஷயம், அதில் கொடுக்குற ஒரு சுதந்திரம், அந்த 2 எல்லாம் இருக்கிறதுனால இந்த நட்பு வந்து இவ்வளோ நாள் போகுது. ஓகே. அவங்கள திணிக்கிறது இல்லை. அப்புறம் அவங்களோட நடத்தையை வந்து நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறது இல்லை. எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கு தெரியும்ல. அப்போ அது வந்து எனக்கு அழகான ஒரு நட்பை வந்து இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுது. கண்டிப்பாக.